ஸ்கூல், காலேஜஸ் படிக்கும்போது உங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் தனித்தனி ஒரு ரோல் நம்பர் குடுத்துருவாங்க. இந்த ரோல் நம்பர் எதுக்கு குடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டையும் தனித்தனியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு. உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ்ல போய் முருகன் எந்திரிச்சு வெளிய வா அப்படின்னா, முருகன்ங்கிற நேம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் இருக்கலாம். ஏன் சேம் இனிஷியல் அண்ட் சேம் டேட் ஆஃப் பர்த்ல கூட இருக்கலாம். அப்ப இந்த மாரி இடங்கள்ல ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டையும் தனித்தனியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் ஒவ்வொருவருக்கும் தனி ரோல் நம்பர் கொடுக்கப்படுது. இதே மாதிரி இன்டர்நெட்ல லட்சக்கணக்கான டிவைஸ் மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப் கனெக்ஷன் இருக்கு. இந்த ஒவ்வொரு டிவைஸும் தனித்தனியா எப்படி அடையாளம் காணப்படுதுன்னா, ஒவ்வொரு டிவைஸுக்கும் தனித்தனி அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு பேரு ஐபி அட்ரஸ். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க உதாரணத்துக்கு Amazonல ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா, ப்ரௌசர ஓப்பன் பண்ணி amazon.com அப்படின்னு குடுக்குறீங்க. இப்போ உள்ள என்ன நடக்குதுன்னா, amazon.com அந்த கரஸ்பாண்டிங் வெப் பேஜ் உலகத்துல உள்ள ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல, ஏதோ ஒரு சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த சர்வரினுடைய ஐபி அட்ரஸ் வேணும். அந்த சர்வருடைய ஐபி அட்ரஸ் இருந்தா தான், அந்த வெப் பேஜ லோட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வர முடியும். அப்போ நீங்க டைப் பண்ற யுஆர்எல் அட்ரஸ ஐபி அட்ரஸா மாத்தி, அந்த சர்வர்ல இந்த அந்த ஐபி அட்ரஸ் கரஸ்பாண்டிங் எந்த சர்வரோ அங்கேருந்து உங்களுக்கு வெப் பேஜ லோட் பண்ணி கொண்டு வந்து தரணும். இந்த ஓவரால் ப்ராசஸ் பண்ற அந்த மெக்கானிசம் பேர் தான் டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம். இது இல்லன்னா என்ன ஆகும்னா, நீங்க ஒவ்வொரு வெப்சைட் போகும்போது google.com, amazon.com உங்க காலேஜ் வெப்சைட்லாம் டைரக்ட்டா .com, .inலாம் அடிச்சு போக முடியாது. அந்த ஐபி அட்ரஸ ஞாபகம் வச்சுக்கணும். 192.168.1.1, 135.167.2.1 இப்படி ஒவ்வொரு ஐபி அட்ரஸையும் தனியா ஞாபகம் வச்சுக்கிடணும். இது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் வெப்சைட் நேம் லிங்க் குடுத்தா போதும். ஐபி அட்ரஸா கன்வெர்ட் ஆகி அது லோட் ஆகி உங்களுக்கு வரும். இந்த ப்ராசஸ பேக் எண்ட்ல பண்ற மெக்கானிசம் பேரு டிஎன்எஸ்.